வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி மாசி மாத ராசி பலன்கள் 2026. ரிஷபராசியான உங்களுக்கு கிரகங்கள் மாற்றத்தால் எவ்வளவு நற்பலன்களை நடக்கப் போகிறது? நற்பலன்கள் சிறு தடைகளாகவோ இல்லை கொடுப்பது போல போக்கு காட்டிவிட்டு விலகினாலோ, எந்த தெய்வங்களை வணங்கினால் நற்பலன்களை உடனுக்குடனாக பெற முடியும் என்கின்ற பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்த்து விடலாம். அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். எதற்காக சந்திராஷ்டம தினங்களை மாதந்தோறும் சந்திராஷ்டம தினங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன்னா, சந்திராஷ்டம தினங்களில் ஏதோ ஒரு அவசரமாகவும் ஞாபக மறதியில் கூட அன்றைய நாளை கணக்கிடாமல் சில புதிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அந்த வேலை முற்று பெறாமல் தடையும் பிரச்சனையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துவிடும். வாழ்க்கையில் எத்தனையோ வருடம் வாழறோம். அந்த 2.25 நாள் மாதத்தில் அந்த நாட்களை மிக கவனமாக கையாண்டால் 1000 ரூபாய் இழப்பை கூட தவிர்த்து அது உங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தினால் புண்ணிய பலம் சொன்னவங்களை வந்து சேரும். சரி, சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும், குடும்பத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் வீணான வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:23 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 14/3/2026 மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:20 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசியில் குரு பகவான் தடையில்லாத வருமானத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான். ஒருவேளை இப்பவும் தடை இருக்குன்னா ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருக்கும், ஜாதக குறைபாடாகத்தான் இருக்குமே தவிர பலன்களை சொல்கின்ற ஜோதிடர் மேல் இருக்காது. அதை நீங்கள் உணர்ந்தாவே போதும். ஆனால் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். நன்மைகள் என்பது 100% நடக்காமல் நன்மையும் ஒரு 60% நன்மைகளை கொடுப்பார். இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் முயற்சிகளில் சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அது குரு வக்ர நிவர்த்தி பெறும்போது பலன்களை போடுறோம், கேட்டு பயன்பெறலாம். அடுத்ததாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் ஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருப்பதினால் சுகஸ்தானம் பாதிக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவால் சில பிரச்சனைகள் வரும். அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மகர ராசியில் அமருவது. இந்த பலனாகப்பட்டது 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார்னா சொத்து, வண்டி வாகனம், நிலம், வீடு, ஏதாவது ஒரு மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுவதற்கோ இல்லை அதன் மூலியமாக நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு தரும்.
அடுத்ததாக சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்களும் ஒன்று கூடி ராசிக்கு 10ல் இருப்பது. 10ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறார்கள் என்றாலே வருமானம் பெருகும், திடீர் தனலாபங்களாக இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட இருக்கும். தசா நல்ல நிலையில் இருந்தால் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரே நட்சத்திரம், ஒரே தசா ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதனால் தசாக்கள் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலியாகவே ரிஷபராசிக்காரங்க இருப்பீங்க. ராசிக்கு 11ல் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கனவுகளையும் ஆசைகளையும் மிகவும் முக்கியமாக சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய பல ஆண்டுகளாக இருந்து வந்த தேவைகளை சரி செய்வதற்குண்டான வழியாக இருக்கும். பொறுமையாக அமர்ந்து என்ன செய்தால் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கலாம் என்கின்ற கணக்கிடணும். எதற்காகனாக்கா, நிறைய பேர் காசு பணம் வந்தாலும் அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாமல் அதை வீணாக செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த காலம் பொன்னான காலம் என்பதை உணர்ந்து செயல்படுவார்கள். அது இளம் வயதாக இருந்தாக்கா யோசித்து செயல்பட மாட்டாங்க, தடாலடியாக செயல்பட்டு விரயங்களை சந்திப்பாங்க, வீணான விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இதுவே மத்தியம வயதில் இருந்தால் ஒரு பொறுப்பு இருக்கும், ஏதாவது ஒன்றுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது சரி செய்துக்கணும் என்கின்ற எண்ணமும் அவங்களுடைய ஆசையமாக இருக்கும். ஆகையால் இது நல்ல காலம், இந்த காலத்தை வீணாக்காதீங்க. நல்ல காலம் நல்ல காலம் நீங்கள் சொன்னால் மட்டும் போதுமா? இங்கே நன்மைகள் என்பது குறைவாகத்தான் நடக்கிறது என்கின்ற கேள்வி இருந்தால் முதலில் பார்க்க வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எப்படி இருக்குது, ஒன்றாச்சு. இரண்டாவது, தடைகள் அதிகமாக இருந்து உங்களுக்கு நன்மைகள் நடப்பது போல தெரிந்து நடக்காமல் போனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களாக பெருமாளை வணங்கி வருவதும், நவகிரகத்தில் 9 கிரகங்களும் வெள்ளிக்கிழமை தோறும் வலம் வந்து வணங்கி வந்தால் தடைகள் விலகும், நற்பலன்கள் கைமேல் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.